ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? ஐ எம் ராஜசேகர் ஃப்ரம் ராஜசேகர் பாலா யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய வீடியோஸினுடைய எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். அப்டேட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து யூஜிசியினுடைய ஒரு முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன், பப்ளிக் நோட்டீஸ் ஆன் ஃபேக் யூனிவர்சிட்டிஸ். ஓகேவா? போலி பல்கலைக்கழகங்கள் சம்பந்தமாக ஒரு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும். ஏன்னா காலேஜில் ஜாயின் பண்ணக்கூடியவங்க, யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணக்கூடியவங்க பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். அந்த யூனிவர்சிட்டி Grants Commission 1956 under section 23 subsection 1 provides that a degree can be awarded only by a university established under the central, state or provincial act or an institution deemed to be university under section 3 of the UGC Act or an institution especially empowered by an act of parliament to confer the degree. அதாவது பல்கலைக்கழகத்தில் படிக்கிறோம் அப்படின்னா டிகிரி வந்து பல்கலைக்கழகம் தான் கொடுக்கணும். ஆனால் எந்த பல்கலைக்கழகம் கொடுக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் ஆக்ட் படியோ, ஸ்டேட் ஆக்ட் படியோ அல்லது ப்ராவின்ஷியல் ஆக்ட் படியும் அண்டர் செக்ஷன் 3 ஆஃப் த யூஜிசி ஆக்ட் படி பதிவு செய்யப்பட்ட பல்கலைக்கழகம் தான் டிகிரி வந்து கன்ஃபர் பண்ண முடியும், டிகிரி வந்து கொடுக்க முடியும் மாணவர்களுக்கு. ஓகேவா? ஸோ யூனிவர்சிட்டி அப்படிங்கிற நேமும் அவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்ததுன்னா டீம்டு டு பி யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆனால் எல்லாருமே நிறைய பேர் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் அப்படி இல்லாமல் கொஞ்சம், அதாவது யூஜிசியினுடைய அங்கீகாரம் இல்லாமல், அவங்களுடைய அப்ரூவல் இல்லாமையே வந்து யூனிவர்சிட்டிஸ் நடத்திட்டு இருக்காங்க. அது என்னென்னங்கிறத வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் அட் லார்ஜ் are informed that following 24 self-styled unrecognized institutions are functioning in contravention of the UGC Act. அதாவது யூஜிசி சட்டத்திற்கு புறம்பாக 24 அங்கீகாரமற்ற இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. விச் ஹாவ் பீன் டிக்ளேர்ட் ஆஸ் ஃபேக் யூனிவர்சிட்டிஸ். இது வந்து போலி பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய டிகிரி செல்லாது அப்படிங்கிறத வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த யூனிவர்சிட்டிஸில் ஜாயின் பண்ணுறீங்க அல்லது இந்த யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட காலேஜஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா யூ டேக் வெரி கேர். அதை பார்த்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் பண்ண வேண்டாங்கிறதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பப்ளிக் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ டெல்லியில் வந்து எத்தனை யூனிவர்சிட்டிஸ்னால் 7 யூனிவர்சிட்டிஸ் வந்து அன்ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் யூனிவர்சிட்டி லிமிடெட் டெல்லி, யுனைடெட் நேஷன்ஸ் யூனிவர்சிட்டி, வொகேஷனல் யூனிவர்சிட்டி டெல்லி, ஏடிஆர் சென்ட்ரிக் ஜுரிடிஷியல் யூனிவர்சிட்டி, Indian Institute of Science and Engineering, New Delhi, Vishwakarma Open University for Self-Employment, New Delhi, Aditya Vishwa Vidyalaya ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி. இந்த 7 யூனிவர்சிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது. இந்த 7 யூனிவர்சிட்டி அங்கீகாரமற்ற யூனிவர்சிட்டிஸ். யூ டோன்ட் ஜாயின் த கோர்சஸ் இன் தீஸ் யூனிவர்சிட்டிஸ். இதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி வந்து சொல்கிறாங்க, வடகன்வினி சர்க்கார் வேர்ல்டு ஓப்பன் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் சொசைட்டி அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியும் வந்து ரெகக்னைசேஷன் இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து கேரளாவில் ஒரு யூனிவர்சிட்டி, அதாவது செயின்ட் ஜான்ஸ் யூனிவர்சிட்டி கேரளா. ஸோ அந்த யூனிவர்சிட்டியும் அங்கீகாரமற்ற யூனிவர்சிட்டி. அடுத்து மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜா அரபிக் யூனிவர்சிட்டி நாக்பூரில் இருக்குது. அதுவும் வந்து அங்கீகாரமற்ற யூனிவர்சிட்டி. அடுத்து வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா 2 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் கல்கட்டாவில் இருக்குது. ரெண்டாவது வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிறதும் கல்கட்டாவில் இருக்குது. ஸோ அதுவும் வந்து இந்த 2 யூனிவர்சிட்டியும் வெஸ்ட் பெங்காலில் வந்து அன்ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டிஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து வாரணாசியா சான்ஸ்கிரிட் விஸ்வவித்யாலயா வாரணாசி, மஹிலா கிராம் வித்யாபீத் அது விஸ்வவித்யாலயா அலகாபாத், காந்தி ஹிந்தி வித்யாபீத் அலகாபாத், நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ காம்ப்ளெக்ஸ் ஹோமியோபதி கான்பூர், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் யூனிவர்சிட்டி ஓப்பன் யூனிவர்சிட்டி அலிகார், உத்தரப்பிரதேஷ் விஸ்வவித்யாலயா மதுரா, மகாராணா பர்டாக் சிக்ஷா நிகேதன் விஸ்வவித்யாலயா உத்தரப்பிரதேசம், இந்திரபிரஸ்தா சிக்ஷா பரிஷத் நோய்டா. இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 8 யூனிவர்சிட்டிஸ் உத்தரப்பிரதேசத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வகையில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க, நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா நபாபாரத்
சிக்ஷா பரிஷத் அப்படிங்கிறது வந்து சக்தி நகர், ஓகேவா, ஒடிஷாவில் இருக்கக்கூடியது. அதுவும் அடுத்து நார்த் ஒரிசா யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்டு டெக்னாலஜி, அந்த 2 யூனிவர்சிட்டியும் ஒடிசாவில் வந்து அங்கீகாரம் இல்லாமையே ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து புதுச்சேரியில் ஒரு யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரியில் ஸ்ரீ போதி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் புதுச்சேரி, அந்த யூனிவர்சிட்டியும் அங்கீகாரம் இல்லை. நெக்ஸ்ட்டு ஆந்திர பிரதேசில் ஒன் மோர் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்ட் நியூ டெஸ்டாமெண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதும் வந்து அங்கீகாரம் அற்றது, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஒரு 24 யூனிவர்சிட்டிஸ் வந்து லிஸ்ட்டு வந்து யூனிவர்சிட்டி லிஸ்ட்டு வந்து யூஜிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பப்ளிக் நோட்டீஸ்க்காக, ஓகேவா. யூஜிசி செக்ரட்டரி வந்து இஷ்யூ பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த யூனிவர்சிட்டிஸில் எல்லாம் ஜாயின் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்த யூனிவர்சிட்டிஸும் வந்து அன்அப்ரூவ்டு யூனிவர்சிட்டிஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதர் ஸ்டேட்ஸில் இருக்குது. ஆனால் நமக்கு நியர்பை வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ், கேரளா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்அப்ரூவ்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஓகேவா. இது மாதிரி யூனிவர்சிட்டிஸில் யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ நீங்களோ யாரும் ஜாயின் பண்ண வேண்டாம். இதுதான் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் நோட்டீஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் as well as the parents of the students. ஓகே, இன்னொரு அப்டேட் நியூஸோட இன்னும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஜெய்ஹிந்த்.